صل على سيدنا خير عباد الله سلم على سيدنا خير رسول الله مولاي صل وسلم دائما أبدا مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم يا رسولنا سلام يا حبيبنا سلام يا رسولنا سلام يا حبيبنا سلام الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته الطيبين الطاهرين وبسند متصل إلى أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة ابن بردسبة الجعفي البخاري رحمه الله ونفعنا الله بعلومهم في الدارين ونفعنا الله بعلومه في الدارين آمين ببركة نبينا محمد صلى الله عليه وسلم وبه قال حدثنا أبو الوليد هشام بن عبد الملك قال حدثنا شعبة قال أخبرني عمرو بن مرة قال سمعت سالم بن أبي الجعد قال سمعت النعمان بن بشير يقول قال النبي صلى الله عليه وسلم لتساوون صفوفكم أو ليخالفن الله بين وجوهكم صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக என் உயிரிலும் மேலான இந்த உலகத்துடைய அருட்புரையாகிய கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாய் அன்னலாருடன் உணர்வாலும் உடலாலும் பொருளாலும் தோளோடு தோள் நின்று தியாகித்த உத்தம சஹாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தினர்கள் மற்றும் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் இறைநேச செல்வர்கள் அனைவர்கள் பேரிலும்
வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் நல் ஆசியும் நல் அருளும் என்றும் நிலவட்டுமாக என வேண்டியவனாய், குறிப்பாக என் உயிரிலும் மேலான கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் முத்தான பொன்மொழிகளை மனனம் செய்து அந்த ஹதீஸ்களிலே சஹீஹாக அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்துக்கு மிக பெரும் சேவையாற்றிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் பேரிலும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் நல் ஆசியும் நல் அருளும் என்றும் நிலவட்டுமாக என வேண்டியவனாய், எமது ஊரிலே இந்த புனிதமிகு புகாரி சஹீஹுல் புகாரி மஜ்லிஸ் பாராயணம் செய்யப்பட்டு அதற்கு விரிவுரை செய்கின்ற நிகழ்வை இந்த ஊரிலே யார் முதலாவதாக மனதிலே எண்ணம் வைத்து அன்று எம்முடைய முன்னோர்கள் ஆரம்பித்தார்களோ அத்தனை பேர்களுடைய பேரிலும் வல்ல ரப்புல் ஆலமீன் அருளும் ரஹ்மத்தும் அவர்களுடைய கபறுகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸுடைய பரக்கத்தினால் பிரகாசம் உள்ளதாக எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அதே போன்று இந்த மஜ்லிஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸை கேட்டு பயன்பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர்கள் பேரிலும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் நல்லாசியும் அதே போன்று ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர்களுக்கும் வல்ல ரப்புல் ஆலமீன் தருவானாக என பிரார்த்தித்தவனாய் என்னுடைய விரிவுரைக்குள் நுழைந்து விடுகின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸுடைய இன்றைய விரிவுரையுடைய பாடமாக பாபுன் தஸ்வியத்து சுஃபூஃபி இன்தல் இகாமத்தி வ பஅதஹா, அதாவது இகாமத் சொல்லுகின்ற நேரமும் அதே போன்று இகாமத்துக்கு பின் உண்டான நேரமும் சப்புகளை சரி செய்வது சம்பந்தமான ஒரு பாடம், முக்கியமான ஒரு பாடம். எங்கட மக்களுக்கு இந்த விடயங்கள் தெளிவாக அடிக்கடி சொல்லுகின்ற விடயங்கள் என்றால், தொழுகையில சப்புகள்ல நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சப்புகளில் நாங்கள் பொதுவோக்காக இருந்தால் எப்படியான பிரச்சினைகளை அது உண்டு பண்ணும் என்பது சம்பந்தமாக அடிக்கடி பள்ளிவாயில்களில் பேசப்பட்டு வருகின்ற விடயம். அந்த அடிப்படையிலே இன்றைய பாடம் இகாமத்துடைய நேரமும் அதே போன்று இகாமத்துக்கு பின்னும் சப்புகளை சரி செய்வது சம்பந்தமான இந்த பாடத்திலே இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சஹீஹுல் புகாரியுடைய 717வது ஹதீஸாக சமீஅத்து நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் செவிமடுத்ததாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். قال النبي صلى الله عليه وسلم, எம் உயிரில் மேலான கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லதுஸபுன்ன சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை சீர் செய்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? உங்களுடைய சஃப்புகளை, உங்களுடைய தொழுகையில வரிசையா நிற்கின்ற அந்த வரிசைகளை சீர் செய்து கொள்ளுங்கள். அவு லயுகாலிஃபன்னல்லாஹு பைன வுஜூஹிக்கும், அவ்வாறு நீங்கள் அதற்கு மாற்றம் செய்து விடுவீர்களாக இருந்தால், சப்புகளை சரி செய்யாம மாற்றம் செய்து அதற்கு மாறுபாடாக நடந்தால் உங்களுடைய முகங்களை அல்லாஹு தஆலா மாற்றி விடுவார். உங்களுடைய முகங்களில் மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு இமாம் முஸல்லாவுக்கு வந்தவுடனே உங்களுடைய சப்புகளை சரி செஞ்சு கொள்ளுங்கள் அரபாலையும் சொல்லி தமிழாலையும் சொல்லப்படுகிறது. ஆனா நிறைய சகோதரர்கள் அதை சொல்லி சொல்லி பழக்கப்பட்டதினால் அது வளமையாகி விட்டது என்பதை போன்று அவங்க இருக்கிற மாதிரி தான் இருக்கிறது. சில பேருக்கு அப்படியே இருக்கிறதா இடமுட்டிருப்பது.
ஒரு சிலர்கள் பேன்களை டாக்டர் பண்ணி இருந்து கொள்வது, அது சப்பு எப்படி இருந்தாலும் சரி, பேன்களை டாக்டர் பண்ணி இருந்து கொள்வது. ஆனா யாரு சப்புகளை சரியாக செய்யவில்லையோ, சரியாக நிற்கவில்லையோ, சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகங்களை மாற்றம் வரும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விடை, அல்லாஹ் பாதுகாக்க. பள்ளிவாசலுக்கு தொலை வந்து நாம அல்லாஹ்வுடைய தாவத்துக்குள்ள உள்வாங்கிட்டு போவதா? என்ன சில ஹதீஸ்களை பார்க்கிறோம், சில குர்ஆன் வசனங்களை பார்க்கிறோம். அரைக்கல்லதி யுகதிபு பித்தீன் அந்த சூறாவை நீங்க ஓதினீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகிறவனுக்கு கேடுதாங்கற அல்லாஹ் தஆலா. என்னடா தொலை சொல்லி விட்டு தொழுகிற ஆட்களுக்கு கேடுதானதுன்னா என்ன? எப்படி தொழுகிறவர்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், எந்த தொழுகையாளிக்கு என்றால் பொதுபோக்காக தொழுகிறவர், தொழுகையில பொதுபோக்காக தொழக்கூடியவர், அவருக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். கண்ணியமானவர்களே, நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளிக்கு வந்துட்டு நன்மை செய்ய வந்துட்டு, நாம் நன்மை செய்ய வந்துட்டு தீமையை தேடி விட்டு செல்வதா? இன்னொரு கட்டத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தொலை வந்து ஒளி செய்த மனிதர் கரண்டை காலை ஒழுங்காக கழுகாதவருக்கு சொன்னாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ், கரண்டை காலை ஒழுங்காக கழுவாதவர் அவருக்கும் கேடுதான் என்ற விடயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். எவ்வளவு பெரிய விடயம்! அவர் தொலை வந்து சப்புல இருந்துட்டு நம்முடைய சப்பு சரியாக இல்லை, நாம எப்படியும் காலம்புறா எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கிறோம், எங்கள்கிட்ட மாற்றம் வரவில்லை என்றால் அவர் முகங்களில் மாற்றம் ஏற்படும். சப்புடைய விடயத்தில மாற்றம் வரலண்டா முகங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துவான் என்று கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். சில ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், வேற ஹதீஸ் கிரந்தங்கள்ல சப்புகள்ல இடைவெளி இருந்தால் அங்கே ஷைத்தான் புகுந்து விடுவான். சப்புகள்ல இடைவெளி இருந்தால் ஷைத்தான் புகுந்து விடுவான், அவருடைய தொழுகையும் ஷைத்தான் பாத்திலாக்கி விடுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சப்புகள்ல யாரு அதை சரியாக செய்யவில்லையோ சகலவற்றிலும் அவர் இந்த உலகத்திலே சப்புகள்ல பிரிந்தார் என்றால் சமூக ஒற்றுமையிலும் சரி, எந்த விடயங்களிலும் சரி, எல்லாத்திலையும் பிரிந்து விடுவார். இந்த பள்ளிவாசல் என்பது ஒரு பள்ளிக்கூடம் தான், சகலருக்கும் தான். முதலாவது விடயம், அவர் பள்ளிவாசலுக்கு வந்தவுடனே சப்புகளை சரியாக வைத்துக் கொள்வது. இன்னொரு ஹதீஸில பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் 3 விடயங்களை பற்றி சொன்னார்கள். இந்த 3 விடயங்கள் அல்லாஹ் தஆலா எனக்கு என்னுடைய உம்மத்தினருக்கு தந்த பொக்கிஷம் என்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல முதலாவது சலாம் சொல்லுவது. யாருக்கும் கொடுக்கவில்லை, எந்த உம்மத்தினருக்கும் கொடுக்கவில்லை, எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கவில்லை. சலாம் சொல்வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கவாதிகளுடைய டியூட்டி. சொர்க்கத்தில்தான் சொர்க்கத்துக்கு சென்றதின் பிறகு சலாம் சொல்லி அலங்கரிக்கப்படும், சலாத்தை கொண்டு அலங்கரிக்கப்படுமாம் சொர்க்கவாதிகளுடைய வேலை. சொர்க்கத்தில நடக்கின்ற வேலையை எந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், சலாம் சொல்லுவது அந்த அளவுக்கு மிகப்பெரிய சுன்னத். அதனால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும் என்றா போங்க சொல்லி அதான் பதில் நிறைய பேருக்கு. இது முதலாவது விடயம். அடுத்ததாக சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுகையில சப்பு சப்பாக அணிவகுத்து நிற்பது. இது யாருடைய வேலை தெரியுமா? மலக்குமாருடைய வேலை. யாருக்கும் கொடுக்கவில்லை, எந்த உம்மத்தினர்களுக்கும், என்னுடைய உம்மத்தினர்களை தவிர யாருக்கும் கொடுக்கவில்லை. மலக்குமாருடைய டியூட்டி. அல்லாஹ் தஆலா அந்த வானவர்கள் சப்பு சப்பாக நிற்பார்கள். வல் மலாயிகத சஃபன் சுஹூஃபா,
மலக்குமார்கள்லாம் சப்பு சப்பா நிற்பாங்க. மலக்குமார்களுடைய அதே டியூட்டிய அல்லாஹ் நமது உம்மத்துக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கான். அப்ப நாம எவ்வளவு ஆசைப்பட்டு செய்யணும், எவ்வளவு ஆசைப்பட்டு மலக்குமார் செய்யற வேலையை அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கிறானே என்று எவ்வளவு ஆசை வரும். அடுத்ததாங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமீன் அத்தமீ, குர்ஆன் துஆ கேட்க மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆமீன் சொல்வது, இதுவும் யாருக்கும் கொடுக்கவில்லை, எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கவில்லை, எந்த நபிமாருடைய உம்மத்தினர்களுக்கும் கொடுக்கவில்லை. ஆமீன் விடயத்தில மட்டும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லல் ஹாரூன் நபியை தவிர என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா அருள்மறையிலே ஒரு விடயத்தை சொல்லுகின்றார். அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சூரா யூனுஸ் 88வது 89வது வசனத்தில அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றையும் அதுல கொண்டு வருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். நீங்கள் அல் குர்ஆன் தர்ஜுமா இருந்தா கூட நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம், ரப்பே எவ்வளவோ இந்த இஸ்ரவேலர்களுக்கு நான் சொல்லி பார்த்தேன், கேட்கிற மாதிரி அல்ல. இவர்கள் சரியாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் இவர்களுக்கு இவருடைய சொத்துக்களை நீ சூறையாடி விட வேண்டும் என்றார் என்று அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த யூதர்கள் இந்த உலகத்திலே மனிதர்களிலே கேடுகட்டவர்கள் என்றால் யூதர்கள் தான். இந்த உலகத்தில கேடுகட்ட மனிதர்கள் என்றால் யூதர்கள். ஆனால் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா பல பல சிறப்புகளை கொடுத்திருந்தா, பல பல பொக்கிஷங்களை கொடுத்திருந்தா. இந்த உலகத்தில மண்ணு சல்வா என்று சொர்க்கத்து சாப்பாடு நேரத்துக்கு நேரம் வந்து இறங்கும். யாருக்கு கொடுத்தது? யூதர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினர்களுக்கு. இந்த உலகத்திலே பல அருட்கொடை அல்லாஹ் கொடுத்திருந்தா. இந்த சொர்க்கத்து சாப்பாடெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி முதலாக கேட்டவர்கள் இந்த யூதர்கள் தான். அல்லாஹ் பருப்பத்தா, யாரெல்லாம் பருப்பத்தா, கொச்சிக்காயத்தா என்றெல்லாம் கேட்டவர், வெள்ளக்கூடத்தா என்று கேட்டவர்களும் இவர்கள் தான். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள்ட்ட ஒரு அசாவோடு இருந்து அதுல பல அற்புதங்களை அவங்க செஞ்சாங்க. மோஜிசார், கடல்ல ரெண்டா புலந்தது அந்த அசாவால. எத்தனையோ சூனியக்காரர்கள் வந்தார்கள், அத்தனை சூனியக்காரர்களையும் தகத்தெறிந்தது அந்த அசாவால. அந்த அசாவை போய் இந்த இஸ்ரவேலர்கள் போய் கேட்பார்களா, மூசா எந்த மரத்தில நீ இந்த அசாவை நீ வெட்டி எடுத்த, எந்த காட்டுக்கு வெட்டி எடுத்த, எந்த இடத்தை வெட்டி எடுத்த மூசா என்ற கேள்விக்கு மேல கேள்வி கேட்டவர்கள் இந்த யூதர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் யுத்தம் செய்யறதுக்கு அந்த யூதர்களை கூப்பிட்ட உடனே அந்த யூதர்கள் சொன்னார்கள், மூசா நீயும் உண்டு அல்லாவும் சேர்ந்து யுத்தம் செய், நாங்க ஒழிச்சு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர்கள் இந்த யூதர்கள். கண்ணியமானவர்களே, ஒரு வரலாற்று விடயத்தை சொல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அடிக்கடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாரத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல ஒருத்தன் வாழ்ந்திருந்தான். அவன் கொஞ்சம் விபரமானவன். அவனுடைய பேர் சாமிரி. அவன் பார்த்தான், இது சாதாரண ஆள் அல்ல, இது மனிதர் அல்ல, இது ஒரு தூய ஆன்மா, இது சாதாரண ஆள் அல்ல. மூசாவை சந்திக்க வாரால் இவர் பெரும் விசேஷம் கொண்டவர், இவர் தூய ஒரு ஆன்மா என்பதை விளங்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த அந்த மண்ணை, கால்பாதம் பட்ட மண்ணை அப்படியே எடுத்து அவன் ஒரு பையில வச்சுட்டான். இவன் எங்க போக்குள்ள எல்லாம் அப்படியே அவனோட கைக்குள்ள அக்குளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பை ஒன்று இருக்கும், அதோட தெரியவான். யாரு என்ன இருந்து ஆட்களுக்கு விளங்கல். மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று தூரு சீனா மலைக்கு அல்லாஹ்வோட பேச போகிறேன் என்று தந்த நபி ஹாரூன் நபி கிட்ட, தந்த தம்பி ஹாரூன் நபி கிட்ட, இந்த ஆட்களை கொஞ்சம் பார்த்துக்க, கொஞ்சம் விவரம் இல்லாத ஆட்கள் இவங்கள், கொஞ்சம் கவனமா பார்த்துக்கன்னு சொல்லி விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி வராங்க. இங்க எல்லாரும் சேர்ந்து மாட்டை வணங்கி கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கு? தம்பியை தேடினா தம்பி ஓடிட்டார்,
துரத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் போனதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. அப்பதான் என்ன நடந்துச்சு என்று பார்த்தால், அந்த சாமிரி இருந்தானே, அந்த சாமிரி அவன் தன்னுடைய அக்குளுக்குள் வைத்திருந்த அந்த மண்களை அள்ளி களிமண்ணால் செய்யப்பட்ட மாட்டில தூவினானா. என்ன மூசா ரப்போட பேச போயிருக்காரா? இங்க இருக்கிறேன்னு ரப்பு மாடு கத்தியதா, மாடு கத்த இருந்தவன் மாட்டை வணங்க தொடங்கிட்டான். வரலாற்றிலே சொல்லுவார்கள், அந்த சாமிரியுடைய பேருதான் அப்படியே பிற்காலத்திலே அது சாமியாக மாறி வந்த ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் விடயத்திற்குள் வருவோம். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் இந்த யூதர்களுக்கு இவருடைய சொத்துக்களை சூறையாடினால்தான் ரப்பே ரப்பனா திமிஸ் அலா அம்வாலிஹிம், இவருடைய சொத்துக்களை சூறையாடி ரப்பே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டதாக அல்லாஹ் சொல்கிறார். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வகால கத் உஜீபத் தஅவத்துகுமா, உங்க இருவருடைய துஆக்களையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஒரு குர்ஆனை பார்த்துட்டு வரக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டதாக அல்லாஹ் சொல்றார். அடுத்த வசனத்தில் உங்க 2 பேருடைய துஆவையும் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்கிறார். பார்க்கிறவருக்கு என்னது, அல்லாஹ் மூசா நபி துஆ கேட்டு என்று சொல்றான், இரண்டாவதுல 2 பேருடைய துஆவை ஏற்றுக்கொண்டு செல்கின்றேன் என்று சொல்கிறானே என்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதிலாகவும் நான் முன்னுக்கு சொன்ன ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்ன விடயம், இந்த உலகத்துல எந்த நபிமார்களுக்கும் எந்த சமுதாயத்தினர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறான். 3 பொக்கிஷம். அதுல ஒன்று சலாம் சொல்வது, இரண்டாவது தொழுகையில் அணிவகுத்து சப்பு சப்பாக நிற்பது, மூணாவது ஒரு ஆள் துஆ கேட்க மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆமீன் சொல்வது. ஆனால் ஆமீன் சொல்ற விடயத்தில இல்லல் ஹாரூன, ஹாரூன் நபியை தவிர. யாரு ஹாரூன் நபி? மூசா நபியுடைய தம்பி. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்க ஹாரூன் நபி ஆமீன் என்றார்கள். இது அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஆதாரம். சில பேர் கூட்டு துஆக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கிறார், ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறார் கேட்கிறது அல்லவா? குர்ஆனிலேயே கூட்டு துஆவுக்கு ஆதாரம் இருக்கிறது, அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்தான் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு விடயம் அல்லாஹ் தந்த பெரும் பாக்கியம் தான் சப்புகள்ல சரியாக நாங்கள் நிற்பது. தொழுகையில நாங்க அணிவகுத்து சப்புல நேராக இருப்பது அது சாதாரண விடயம் அல்ல, பெரும் கொண்ட பாக்கியம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சில பேர்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கலாம், அல்லது சில பேர்களுக்கு குடும்ப உறவுகள் துண்டிக்கப்படலாம், சில பேர்களுக்கு முகங்களிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். அது ஒருவேளை சப்புகளை சரியாக செய்யாமல் இட்டதற்கும் ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை நாங்கள் சாதாரணமாக எண்ணக்கூடாது. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையிலே அடுத்த ஹதீஸை பார்க்கின்றோம். சஹீஹுல் புகாரியுடைய 718வது ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, என் உயிரில் மேலான கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அகீமுஸ் ஸுஃபூஃப, உங்களுடைய சஃப்புகளை நேராக நின்று கொள்ளுங்கள், நேராக சரி செய்து நின்று கொள்ளுங்கள். ஃபஇன்னி அராக்கும் கல்ஃப லஹ்ரி, என் முதுகுக்கு பின்னாலும் நான் உங்களை கண்டு கொண்டிருக்கிறேன், பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே முதுகுக்கு பின்னாலும் என்ன நடக்குது என்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம ரமலான்ல ஸலவாத்து ஓத சட்டத்துல கேட்கிறோம், முன்னால காண்பது போல் எங்கள் நபி, பின்னாலும் காண்பவர் தான் முஹம்மத். அதுதான் இது புகாரில வரக்கூடிய 718வது ஹதீஸ். இந்த முதுகுக்கு பின்னாலும் என்ன நடக்கிறது என்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பெரிய சஹீஹான ஹதீஸ். யாராவது இதை சுருக்கி செல்ல முடியுமா? என்ன அது எப்படி என்று தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க முடியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னாலே என்ன நடக்குது என்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? சாதாரணமானவர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அழைத்து சொல்றாங்க, புகாரியில வரக்கூடிய ஹதீஸ்,
தோழர்களே, சஹாபாக்களே, வானம் இறைகிறது. வானத்துடைய இறைச்சல் சத்தத்தை நான் கேட்கிறேன். பூமிக்கு கீழே என்ன நடக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். நான் அறிவதையெல்லாம் நீங்கள் அறிவீர்களாயிருந்தால் உங்கள யாரும் நீங்க சிரிக்க மாட்டீங்க. உங்களோட மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு புன்னகையோட இருக்க மாட்டீங்க. நான் அறிகிறதையெல்லாம் நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் காடு வனங்களுக்கும் மலைகளுக்கும் ஏறி அழுது புலம்பி தௌபா செய்து தருவீர்கள். இவ்வளவு பெரிய விடயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியால போவக்குள்ளேயே கபருக்குள்ள என்ன நடக்கிறது என்பது அறிந்தார்கள். புகாரியுடைய ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட போறாங்க. 2 ஜனாசா இருக்கிறது. அந்த ஜனாசாவை தாண்டி செல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த 2 ஜனாசா, இந்த 2 கபருக்குள் அடக்கப்பட்ட 2 ஜனாசாக்களும் வேதனை செய்யப்படுகிறது. கேள்விப்பட்டிருப்பீர்கள், கேள்விப்பட்ட ஹதீஸ். ஆனா அவங்க பெரிய ஒரு பாவம் செய்ததற்காக வேண்டி கபருக்குள்ள பெரிய வேதனை அல்ல. ஒருத்தர் இன்னொருவரை புறம் பேசி திரிந்தவர், அடுத்தவர் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது பொடுபோக்காக கழித்தவர். இந்த இருவருக்கும் தான் கபருள்ள பெரிய வேதனை நடக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு ஈச்ச ஓலைய சஹாபி ஒருவரை அழைத்து அதை கொண்டு வர சொல்லி அந்த ஈச்ச ஓலையை 2ஆக கிழித்து 2 கபர்களையும் நட்டி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்டி விட்டு சொன்னார்கள், அந்த ஈச்ச ஓலைக்குடைய பச்சைத்தன்மை காயும்பதை அது தஸ்பீஹ் செய்வதனால் இவர்களுடைய கபருடைய வேதனை குறைக்கப்படலாம் என்ற விடயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த விடயத்தை செய்து சென்றார்கள். அதனாலதான் நம்ம ஜனாசாவை அடக்கியதின் பிறகு நாங்கள் பயிர்கள் புட்களை நாங்கள் நட்டி வைப்பது, பூக்கள் பூக்கக்கூடிய சில செடிகளை நட்டி வைப்பது இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்திட்டார். ஏன்? அந்த செடிகள் அது தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும். அந்த தஸ்பீஹின் மூலமாக கபராளிக்கு பலன் கிடைக்கும் என்பதினால். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு கபருக்குள்ள வேதனை செய்யப்படுறது வெளியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரிஞ்ச? அப்ப நம்மளை போல ஒரு ஆளா, சாதாரண மனிதரா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இன்றைக்கு என்ன நாள், இன்றைக்கு என்ன நாள்னு கேட்டாங்க. 500க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஒரு சஹாபிக்கு கூட இன்றைக்கு என்ன நாள் தெரியாம விவரம் இல்லாத ஆட்கள சஹாபாக்கள். சஹாபாக்கள் தான் விவரம் அறிந்த ஆட்கள், விஞ்ஞானிகள். இன்றைக்கு என்ன விஞ்ஞானி, அன்றைக்கு அந்த அளவுக்கு அறிவு கூர்மையானவர்கள் சஹாபாக்கள். ஒரு சஹாபி கூட இன்னைக்கு என்ன நாள்னு பதில் சொல்லல. இப்ப நான் இன்றைக்கு என்ன நாள்னா எத்தனை பேர் எழும்பும் நம்மளுக்கு தெரியும். ஒரு கேள்வி ஒன்று தெரிஞ்ச கேள்வி ஒரு ஆள் கேட்டு அதை பதில் சொல்றா அதை முந்திரத்துக்கு எவ்வளவு பாடுபடுவோம் நாம. இன்னைக்கு என்ன நாள்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபியோட எழும்பி இன்ன நாள்னு சொல்லல. அவங்க சொன்ன பதில் என்னன்னு தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்களும் தான் நாயகமே அறிவீர்கள். ஒரு சஹாபி கூட இந்த நாள்னு தெரியாதா? அதான் கனிவு. ஏன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாமலாம் நம்மள்கிட்ட கேட்கிறார்கள். அந்த சஹாபாக்களுடைய அந்த பணிவை பாருங்க சகோதரிகளே, பெரியவர்களே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு புதன்கிழமை சொன்னாங்க. இன்னைக்கு புதன்கிழமை சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு அந்த சஹாபாக்களுடைய அந்த மனோநிலையை பாருங்க. இன்னைக்கு நாம ரசூலுல்லாவா அல்லாஹ்விடத்தில் ஒன்று வைக்க போறீங்களா? அவர் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அல்லாஹ்வுடைய படைப்பு தான், யாரு இல்லை என்று சொன்ன? அல்லாஹ்வுடைய படைப்பு தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே மிகச் சிறந்த படைப்பு அவங்கதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யாரும் இல்லை. அதான் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்குள்ள வித்தியாசம். அல்லாஹ் படைப்பாளர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள் தான்.
ஆனால் இந்த உலகத்திலே சிறந்த படைப்பு அவங்களை தவிர யாரும் இல்லை. அப்ப இன்றைக்கு என்ன நாள்னு கேட்டாலே சஹாபாக்கள் அல்லாஹ் வ ரசூலுஹு அலைஹி என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதே புகாரியில வரக்கூடிய ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை பார்த்து சலூனி அம்மா ஷீது, உங்களுக்கு என்ன வேணுமோ, என்னத்தை நாடுறீங்களோ, என்னத்தை கேட்க போறீங்களோ கேளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு மனிதர் எழுப்பிட்டு வாரார். பால ரஜுலும், ஒரு மனிதர் வந்தார். வந்து கேட்கிறத கேளுங்கன்னு சொன்ன உடனே அந்த வந்த மனிதர் வந்து மன் அபி யா ரசூலல்லாஹ், இந்த வாப்பா யாரு நாயகம்னு கேட்டார். எப்படி ஒரு கேள்வி! ஒருத்தருக்கு வாப்பா யாருன்னா பதில் சொல்லணும், உண்மைதான். அவர் யார்கிட்ட வந்து கேட்கிறார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்கிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன உண்ட வாப்பா வந்து என்கிட்ட கேட்கிற, உண்ட தாய்கிட்ட போய் கேளுன்னு சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால அபூக ஹுதாஃபா, உண்ட வாப்பாவா, உண்ட வாப்பாட பேரு ஹுதாஃபா என்னங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே இன்னொரு சஹாபி வாரார். அவரும் வந்து இன்னொருத்தர் ஃபகாமா ஆக இன்னொருத்தர் எழுதி அவரும் கேட்கிறார், மன் அபி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, எந்த வாப்பா யார் நாயகமே? அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலிமுன் மௌலா, சாலிம் மௌலா என்கின்றவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தகப்பன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அப்படி ஒரு அறிவு ஆற்றல் மறைவான இல்முக்கு சொந்தக்காரரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்ததினால் தான் சப்புகளை சரியாக நீங்கள் சரி செய்து சரியாக நீங்கள் நின்று கொள்ளுங்கள், சப்புகள்ல சரியாக நின்று கொள்ளுங்கள், என்ற குடரிக்கு பின்னால், என்னுடைய முதுகுக்கு பின்னால் நான் என்ன நடக்கிறது என்பதை அவதானித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சில வரலாறுகள்ல பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த மறைவான இல்மின் மூலமாகவே, இல்முல் கைப் என்கின்ற சில பேர்கள் சொல்வாங்க, மறைவான இல்மெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்ல, அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. யாரு சொன்ன அல்லாஹ்க்கு மட்டும்? அல்லாஹ்க்கு இல்லைன்னு யாரும் நாம சொன்னதா? அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்த அத்தனையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மறைவான இல்மு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மை ஈமான்தாரியுடைய விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அறிவித்து கொடுக்காம எப்படி கண்மணி நாயகத்துக்கு விளங்குற? இந்த உலகத்தில யாரா இருக்கட்டும், அவுலியாக்களா இருக்கட்டும், நபிமார்களா இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருக்கட்டும், அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததுதான். அற்புதங்கள் செய்கிறார்களா, நபிமார்களா, வலிமார்களா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ் கொடுத்த பரிசாகத்தான் அதை செய்வார்களே தவிர அல்லாஹ்வுடைய யாரும் போட்டி விட முடியுமா? நம்முடைய ஈமான் என்ன? மரத்திலிருந்து இலை, ஒரு இலை கீழே உதிர்ந்து விழுவதாயிருந்தாலும் யார் அனுமதியை கொண்டு விடுவது? அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. அதிலே நாம் தெளிவாக இருப்போமாக இருந்தால் நாம் அல்லாஹ்வோடு நபிமார்களையோ அவுலியாக்களையோ கூட்டு சேர்த்து சில பேர்கள் சொல்வதை போன்று நாங்கள் அதை அவ்வாறு எண்ணிக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அல்லாஹ் கொடுத்த அந்த அற்புதங்கள், அல்லாஹ் கொடுத்த பரிசு, நபிமார்களுக்கு மோஜிசா, வலிமார்களுக்கு கராமத், அவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அல்லாஹ் கொடுத்ததுதான். தன்னுடைய நேசர்களுக்கு, தன்னுடைய நபிமார்களுக்கு, தன்னுடைய வலிமார்களுக்கு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொன்னார்கள்? அகீமு ஸுஃபூஃப ஃபஇன்னி அராக்கும் ஹல்ஃப லஹ்ரி, சப்புகளை நேராக சரி செய்து நின்று கொள்ளுங்கள், உங்களுடைய முதுகுக்கு பின்னாலும், என்னுடைய முதுகுக்கு பின்னாலும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த பாடமாக பாபுன் இக்பாலில் இமாமி அலன் நாசி இந்த தஸ்வியத்து ஸுஃபூஃப், சப்புகளை சரி செய்வதுகின்ற சமயம் மனிதர்களை நோக்கி
அந்த தொழுகையில தப்புகள்ல நிற்கின்ற மக்களை நோக்கி இமாம் முன்னோக்குவது சம்பந்தமான பாடம். புகாரியுடைய 719வது ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் சொன்னார்கள், உகீமத்தி ஸலாத்து, இகாமத் சொல்லப்படுகிறது. ஃபஅக்பல அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை முன்னோக்கி, விவதிஹி அவங்களோட முகத்தை முன்னோக்கி, அவங்களோட முகத்தை இருந்த சப்புல் இருந்த சஹாபாக்களை முன்னோக்கியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அகீமு சுஃபூஃபக்கும், உங்களுடைய சப்புகளை நேராக நீங்கள் நின்று கொள்ளுங்கள், வதராசு, நெருக்கமாகவும் நின்று கொள்ளுங்கள், ஃபஇன்னி அராக்கும் மின் வராஇ லஹரி, என்னுடைய முதுகுக்கு பின்னாலும் நான் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, அடுத்ததாக பாபு ஸஃபில் அவ்வலி, முதலாவது ஸஃபில் நிற்பதனுடைய சிறப்பு சம்பந்தமான பாடம். இந்த பாடத்திலே முதலாவது அந்த ஸஃபுல் அவ்வலுடைய பாடத்திலே முதல் ஹதீஸாக சுஹதாக்கள், ஷஹீதுகளுடைய விடயத்தை பற்றி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்ததாக இந்த ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். قال النبي صلى الله عليه وسلم, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அஷ்ஹுஹதாஉ, சுஹதாக்கள் என்பவர்கள் யார் என்று தெரியுமா? அல் கரிக், நீரில் மூழ்கியவர்கள். அதே போன்று வல் மத்ஊன், கோலரா நோய், அன்று ஒரு தொற்று நோய் ஒன்று இருந்தது, கோலரா நோய். அதே போன்று தொற்று நோயால் மரணித்தவர்கள். வல் மபுத்தூன், வயிற்று வலியினால் மரணித்தவர்கள். நீரில் மூழ்கியவர்கள், தொற்று நோயினால் மரணித்தவர்கள், வயிற்று வலியினால் மரணித்தவர்கள், எந்த விதமான வயிற்று நோயாக இருந்தாலும் சரி, வயிற்று வலியினால் மரணித்தவர்கள். வல் ஹதிமு, அடுத்தது இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டு மரணித்தவர்கள். சுனாமி வந்தது, இன்னும் எத்தனையோ அனர்த்தங்கள் வந்து இடிபாடுக்குள் சிக்கொண்டு மரணித்தவர்கள். இவர்களெல்லாம் ஷஹீதுகள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார் இந்த ஹதீஸில். ஆனால் இமாம்கள் ஒரு விடயத்தை ஹதீஸின் அடிப்படையிலே சொல்லித் தருகிறார்கள். சுஹதாக்கள் என்பவர்கள், சகோதரர்களே, பெரியோர்களே, ஷஹீதுகள் என்பவர்களை ஒரு கட்டத்தில இரண்டா பிரிக்கிறார்கள், இன்னொரு கட்டத்தில மூன்றாக பிரித்து சொல்கிறார்கள். சுஹதாஉ ஃபில் ஆஹிரா, சுஹதாஉ துன்யா வல் ஆஹிரா. சுஹதாஉ துன்யா, அதாவது சுஹதாக்கள் உலகத்திலும் ஷஹீதுடைய நன்மை, நாளை மறுமையிலும் ஷஹீத், உலகத்திலேயும் அவர் ஷஹீத், நாளை மறுமையிலும் ஷஹீத். ஷஹீதுடைய அந்தஸ்து என்ன? எந்த கேள்வி கணக்கும் இல்லாம ஒரு சொர்க்கம் தான் செல்வார். நம்ம தெளிவா உலக ஷஹீதுகளை அதிலே நாம் இப்பொழுது சொன்ன சுஹதாக்கள் எப்படி? நீரில் மூழ்கியவர்கள், அதே போன்று தொற்று நோயினால், கோலரா நோயினால் மரணித்தவர்கள், வயிற்று வலியினால், வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால் மரணித்தவர்கள், இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டு மரணித்தவர்கள், இவர்களும் சுஹதாக்கள் தான். ஆனால் இந்த சுஹதாக்களை இமாம்கள் தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். இவர்கள் சுஹதாஉ ஃபில் ஆஹிரா, நாளை மறுமையிலே சுஹதாக்கள். இந்த உலகத்தில நீர்ல மூழ்கியவர்கள், வயிற்று வலி வந்து மரணித்தவர்கள், தொற்று நோய் வந்து மரணித்தவர்கள், இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டு மரணித்தவர்கள், இப்படியாக மரணித்தவர்கள் சுஹதாஉ ஃபில் ஆஹிரா, நாளை மறுமையிலே இவர்களுக்கு ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும். உலகத்தில அவங்க என்ன செய்யணும்? குளிப்பாட்டணும், கபனிடனும், ஜனாசா தொழுகை தொழுவிக்கணும், அதன் பிறகு அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும்.
ஆனால் சுஹதாவும் துன்யா வல் ஆகிரா, உலகத்திலேயும் ஷஹீத், நாளை மறுமையிலும் ஷஹீத். அது யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்து ஷஹீதாவி மரணித்த அந்த ஃபீ ஸபீல் மரணத்தை அடைந்தவர். இவருக்கு குளிப்பாட்டுவது இல்லை, கபன் இல்லை, கபன் துணி போட்டு குளிப்பாட்டி கபன் துணி எல்லாம் வைக்கிறல்ல, எந்த ஆடையோட மரணித்தாரோ அப்படியே கொண்டு போய் அட, தொழுகையும் கிடையாது, ஜனாஸா தொழுகையும் இல்லை. யாருக்கு? அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்து மரணித்தவர். இவர் சுஹதாவும் துன்யா வல் ஆகிரா, துன்யாவிலையும் ஷஹீத் தான். அவருக்கு ஏன் குளிப்பாட்டல்ல, கபனிடல்ல, ஜனாஸா தொழுகையும் இல்லை. ஏன்? எந்த கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கம் போல போகிறவர். அவர் உலகத்திலையும் ஷஹீது தான், நாளை மறுமையிலையும் ஷஹீது தான். இன்னொரு உடையத்தை சில ஹதீஸ்களை பற்றி சொல்றாங்க, சுஹதாவு துன்யா, துன்யாவுல மட்டும் ஷஹீத். அது யாருந்தா? உலகத்தில உண்மையிலே வெளியில பார்க்கக்குள்ள யுத்தம் செஞ்சுதான் ஷஹீதா மரணிச்ச மாதிரி விளங்கும். ஆனால் அவர் அப்படி ஒரு பேராசைக்காக வேண்டி அல்லது அதை புகழுக்காக வேண்டி அதை செய்திருந்தார். உலகத்தில்தான் ஷஹீத், நாளை மறுமையில ஷஹீத் இல்லை என்ற விடயத்தை சொல்லி காட்டுகிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன இந்த 720வது புகாரியுடைய ஹதீஸிலே சொன்ன சுஹதாக்கள் என்பவர்கள் ஷஹீதும் ஃபில் ஆஹிரா, நாளை மறுமையிலே ஷஹீதுக்குரியவர்கள் தான். அவர்கள் தான் யாரு? கடல்ல மூழ்கியவர், அது கடலோ எதுவோ, தண்ணீரில் மூழ்கியவர். அதே போன்று தொற்று நோயினால் மரணித்தவர், அதே போன்று வயிற்று வலி சம்பந்தமான வயிற்று சம்பந்தமான நோயினால் மரணித்தவர், அதே போன்று இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டு மரணித்தவர். இப்படியாக மரணித்தவர்கள் எல்லாம் ஷஹீதும் ஃபில் ஆஹிரா, நாளை மறுமையில் ஷஹீதுடைய அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வகால வலவ் யஅலமூன மா ஃபித் தஹ்ஜீரி லஸ்தபகு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுகின்ற சிறப்பை யாராவது அறிந்து விடுவீர்களாக இருந்தார், நேர காலத்தோட முன் சஃப்ல வந்து தக்பீர் தஹ்ரீம்ல இமாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவார் அல்லவா, அந்த நேரத்துல வந்து தொழுகின்ற நன்மைய யாராவது அறிந்து விடுவார்களாக இருந்தால் அதை எந்த அளவுக்கு தீவிரப்படுத்துவார்கள் என்றால், மிக அவசரமாக அதை செய்வோம், அவ்வளவு பெரிய நன்மை என்று அவர்கள் அவசரப்பட்டு வந்து அவர்கள் தொழுகையுடைய ஆரம்ப நேரத்தை அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்ற விடயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கின்றார்கள், வலவ் யஅலமூன மா ஃபில் லதமதி வஸ்ஸுப்ஹி. இஷா தொழுகையுடைய ஜமாத்தாக தொழுகின்ற நன்மையையும் சுபஹு தொழுகையை ஜமாத்தாக தொழுகின்ற நன்மையையும் யாராவது அறிந்து விடுவார்களாக இருந்தால் தவண்டு வார நிலைமை ஏற்பட்டாலும் சரி, தவண்டு வரக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கிறார், அப்படி ஒரு நிலைமை இருந்தா கூட இஷாவுடைய ஜமாத்துடைய தொழுகைக்கும் சுபஹுடைய ஜமாத்துடைய தொழுகைக்காக வேண்டியும் அந்த நன்மையை விளங்கிவிட்டார் என்றால், தவழுகின்ற நிலைமையில் இருந்தாலும் சரி அவர் பள்ளிக்கு முன்னுக்கு வந்து அமர்ந்து கொள்வார் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு பெரிய விடயம். ஒரு ஆளுக்கு இன்னொரு ஹதீஸில பார்க்கிறோம், ஒரு ஆளுக்கு கால் இல்லை, கையில் இல்லை, இஷாவுடைய ஜமாத்தாக தொழுகின்ற நன்மை, சுபஹு தொழுகையை ஜமாத்தாக தொழுகிற நன்மை அறிந்து விட்டார் என்றால், பள்ளி வாசலிலிருந்து வீடு வரைக்கும் ஒரு கயிறொன்றை கட்டி அந்த கயிறை பிடித்து நக்கரைத்துக் கொண்டு வந்தாவது முன்சப்புல வந்து நிற்பார் என்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய நன்மைதான் சுபஹுடைய தொழுகையை தக்பீர் தஹ்ரீமோடு ஜமாத்தாக தொழுவது, இஷாவுடைய தொழுகையை தக்பீர் தஹ்ரீமோடு ஜமாத்தாக தொழுவது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.
அடுத்ததாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், வலவ் யஅலமூன மா ஃபி ஸஃபில் முகத்தமி லஸ்ஸஹமு. முதல் சஃப்புகள்ல முதல் சஃப்புல சில பேர் எப்படி என்றால் மூணாவது சஃப்புல போய் நிற்கும் என்பதற்காக வேண்டியே கொஞ்ச நேரம் காத்துக் கொண்டிருக்கிற முதல் சஃப்பு முடியட்டும், இரண்டாவது சஃப்பு முடியட்டும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது சஃப்புல தொழுகிற நன்மையை யாராவது அறிந்து விடுவார்களாக இருந்தால் சீட்டு குலுக்கி அதிலே யாரு முதல் வருவோம் என்று மக்கள் போட்டி போட தொடங்கி விடுவார்களா. முதல் சஃப்புடைய நன்மையை நம்ம இருந்து எல்லாம் தொழுகிட்டு போறோம். என்னென்னதுக்கெல்லாம் நாங்க சீட்டு குலுக்கி கொடுக்கிறோம். யாருக்கு முதலாவது நிவாரணம் கொடுக்கலாம், வெள்ள அமிர்தத்தை கொடுக்கலாம், யாருக்கு பரிசு கொடுக்கலாம் என்றால் அதுக்கு எத்தனையோ பேர் வந்திருப்பார்கள். முதல் சஃப்புடைய நன்மையை மக்களுக்கு அதை அறியப்பட்டு விடுமாக இருந்தால் முதல் சஃப்புக்கு டோக்கன் கொடுக்க வேண்டி வந்துடும். பள்ளிவாசல் ஆபீஸ்ல வச்சு முதல் சஃப்பா இந்த மதீனாவுல வெள்ளக்காபடிக்கு கொடுக்கிற மாதிரி டோக்கன் போட்டு பெரியவல்ல நாளைக்கு அசரா இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் தான் உங்களுக்கு டோக்கன்ல, அதுவும் இடது பக்கம் தான் இருக்குது, நேரத்துக்கு வந்து ஆபீஸ்ல டோக்கன் போட்டு கொடுக்கிற நிலைமை ஏற்பட்டு இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்கள். முதல் சஃப்புடைய நன்மை யாராவது அறிந்து விடுவீர்களாக இருந்தால் சீட்டு குலுக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அடுத்த பாடம் பாபுன் இகாமத்து ஸஃபி மின் தமாமி ஸலாத்தி. தொழுகையை பரிபூர்ணப்படுத்துவது, சஃப்புகளை சரியாக ஒழுங்குமுறைப்படுத்துவதில் உள்ளதுதான். சஃப்புகள்ல நேராக நெருக்கமாக ஒழுங்கு செய்து இருப்பது தொழுகையை பரிபூர்ணமாக செய்வதில் நின்றும் உண்டு என்பது சம்பந்தமான பாடம். இந்த பாடத்திலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவித்ததா இந்த ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், இன்னமா ஜுஇலல் இமாம், இமாம் உங்களுக்கு ஆக்கப்பட்டிருப்பதெல்லாம், இமாம் தொழுகைக்கு வந்திருக்கிறாரே, இமாம் உங்களுக்கு இமாமாக ஜமாத்து நடாத்துவதற்கென்று இமாமாக உங்களுக்கு ஆக்கப்பட்டிருப்பதெல்லாம் அவரை நீங்க பின்பற்றுவதற்கு தான், உங்களை இமாம் பின்பற்றல. அதான் ஹதீஸிலே விளக்கம். என்ன சில பேர்களை பார்க்கிறோம், நாம சமியல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லி போட்டு சுஜூதுக்கு போறதுக்கு முதல்ல ஒரு சிலர் சுஜூதுல வைத்தி இமாம்ல சுஜூதுக்கு போகல, அவரு சுஜூதுல போயிட்டு இமாம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தெளிவா விளங்கணும். ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, இமாம் உங்களுக்கு இமாமாக இருப்பதெல்லாம், இமாம் ஆக்கப்பட்டு இருப்பதெல்லாம் நீங்க அவரை பின்பற்றதுக்கு தான், உங்களை இமாம் பின்பற்றல. சொன்னாங்க பலா தஹ்தலிஃபு அலைஹி, இமாமுக்கு நீங்க மாற்றம் செய்து விடாதீர்கள். ஃபைதா ரகஅ ஃபர்கவு, அவர் ருக்கு செஞ்சாதான் நீங்க ருக்கு செய்யணும். அவர் நீங்க ருக்கு செஞ்சுட்டு இமாம வெயிட் பண்றல்ல, இமாம் ருக்கு செஞ்சாதான் நீங்க ருக்கு செய்யணும். வைதா கால சமியல்லாஹு லிமன் ஹமிதா, அவர் சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் ஃபகூலு, நீங்க சொல்லணும் ரப்பனா லக்கல் ஹம்த். வைதா சஜத ஃபஸ்ஜுது, அவர் சுஜூத் செஞ்சாதான் நீங்க சுஜூத் செய்யணும். வைதா ஸல்லா ஜாலிசன் ஃபஸல்லு ஜுலூசன் அஜ்மஊ, அவர் இருக்கக்குள்ளதா நீங்களும் இருந்து சொல்லணும். தொழுகையில நீங்க சப்புகளை சரியாக நேராக நின்று கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சப்புகள்ல நேராக இருப்பது அது தொழுகையை அலங்குறச் செய்வதில் உள்ள ஒரு விடயம், சப்புகள்ல நேராக இருப்பது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமானவர்களை, இஸ்லாமிய சகோதரர்களை, அடுத்த ஹதீஸாக இன்னும் 2 ஹதீஸை வாசித்து விட்டு இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்வோம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال سبوا صفوفكم, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சப்பு சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்புகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். فإن تسوية الصفوف من إقامة الصلاة, சப்புகளை ஒழுங்குபடுத்துவது என்பது
அது தொழுகையை முழுமையாக நிறைவேற்றுவதில் உள்ளடங்கக்கூடியது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று பாபுன் இஸ்மி மல்லம் யுத்திம்ம ஸுஹூஃப, சஃப்புகளை பரிபூர்ணமாக செய்யாம இருப்பது அது ஒரு குற்றமான ஒரு விடயம் என்பது சம்பந்தமான பாடம். இந்த பாடத்திலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியை கொண்டு வருகிறார்கள். அன் புஸைர் இப்னு யஸாரில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அன் அனஸ் இப்னு மாலிக், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்ததா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், அன்னஹு கதிமல் மதீனா. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பஸ்ராவிலிருந்து மதீனாவுக்கு போன நேரம் அது. மதீனாவுக்கு போயிருக்காங்க. ஃபகீர லஹு, அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, மா அன்கர்த மின்னா முந்து யௌமின் அஹித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கூட இருந்த ஒரு சஹாபி, அப்படி நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நடைமுறைக்கு மாற்றமாக எங்கள்ல எதையாவது நீங்க காண்றீங்களா என்று மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் கேட்கிறாங்க. நீங்க படிச்சதிலிருந்து மாற்றமாக ஏதாவது எங்கள்ல காண்றீங்களா என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்பொழுது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கால மா அன்கர்து ஷைஅன், உங்கள எதையும் அப்படி மாற்றமாக்காம எல்லாம் சரியா தான் செய்றீங்க, ஆனா ஒரே ஒரு விடயத்துல மாற்றம் செய்றீங்க. என்ன விடயம்? இல்லா அன்னக்கும் லா துகீமூன ஸுஹூப, உங்களோட சஃப்புகளை சரியாக நேராக இருக்கிறதுல மட்டும் நீங்க மாற்றம் செய்யறீங்க, மற்றதெல்லாம் சரியா தான் செய்யறீங்க, சஃப்புகள்ல நீங்க நேராக நெருக்கமாக இல்லை என்ற விடயத்தை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த அடிப்படையிலே நாங்கள் தொழுகையிலே சஃப்புகள்ல நேராக நெருக்கமாக இருப்பதிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். முயற்சி வைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி நாங்கள் இந்த பயான்களை கேட்பது, யாராவது நாங்கள் சஃப்புகளுக்கு மாற்றமாக நின்று கொண்டால், இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றது, ஆனால் நேரம் இடம் கொடுக்காமல் இருக்கின்றது. அதில் ஒரு முக்கியமான ஹதீஸ் தான், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சஃப்புகள்ல நேராக நின்று கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னி அராக்கும் மின் வராஇல் அஹ்ரி, உங்களுடைய தோள் புஜம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவருடைய தோள் புஜத்தோடு சேர்ந்தமாயிருக்கும். நம்ம அதுல அருவருப்பு அவருடைய தோளோட நாம சேர்ந்திருக்கிறோம் என்பதல்ல, உங்களுடைய தோல் புஜம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவரோட சேர்ந்திருக்கணும். வலது பக்கம் இருக்கிறவோட வலது தோல் புஜம், இடது பக்கம் இருக்கிறவோட இடது தோல் புஜம் சேர்ந்திருக்க வேண்டும். அதே போன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், உங்களுடைய பாதங்கள், உங்களுடைய கரண்டை கால்கள் அது அடுத்தவர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் சேர்ந்து பட்ட மாதிரி இருக்க வேண்டும். இப்படி நேராகவும் நெருக்கமாகவும் இருந்து கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய தொழுகையிலே சப்புகளை சரியாக இருந்து கொள்வது, சரியாக நின்று கொள்வது, அடுத்தவர்களோடு சேர்ந்து நின்று கொள்வது. ஏனென்றால் யாரு அதிலே பிரிந்து விடுகிறாரோ ஷைத்தான் புகுந்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக உங்களுடைய முகங்களிலும் மாற்றம் ஏற்பட்டு விடும் என்றாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விடயங்களை விளங்கி படித்ததின் பிரகாரம் நல்லமல்கள் செய்வதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் என் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே, கிருபையாளனே, சங்கையாளனே, யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் ரஹ்மத் செய்து விடுவாயாக. யா ரப்பே, இரக்கமுள்ளவனே, கிருபையாளனே, சங்கையாளனே, யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இப்படியான இந்த மஜ்லிஸிலும் இதே சஹீஹுல் புகாரியுடைய விரிவுரை எல்லாம் எங்களுக்கு முன்னிருந்த உலமாக்கள், அதே போன்று ஆலிம் அறிஞர்கள் எல்லாம் இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்து நடாத்தினார்களோ அவர்கள் ஒவ்வொருத்தருடைய கபர்களையும் வெளிச்சமாக்கி விடுவாயாக. யார் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸிலே கலந்து பயன்பெற்றார்களோ, பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருத்தருக்கும் ரஹ்மத் செய்து விடுவாயாக. யா ரஹ்மானே, எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والسلام عليكم ورحمة الله وبركاته. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد
محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم